கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா புத்தகம் 49வது அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் பசியாய் இருப்பதுமில்லை, தாகமாய் இருப்பதுமில்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதுமில்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுவார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இறங்குகிறவர், நம்மை நடத்துகிறவர், நம்மை நீரூற்றுகளிடத்தில் கொண்டு போய் விடுகிறவர், நம்முடைய பசியை நீக்குகிறவர், நம்முடைய தாகத்தை போக்குகிறவர். உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் நம்மீது படாதபடி, அது நம்மை தாக்காதபடி நமக்கு நிழலாய் இருக்கிறவர். இந்த வார்த்தையின் அடிப்படையிலே ஜெபிக்கலாம். கர்த்தாவே, ஏசாயா புத்தகம் 49வது அதிகாரம் 10வது வசனத்தின் பிரகாரம் ஜெபிக்கிறோம். நீர் எங்களுடைய பசியை மாற்றுகிறவர், தாகத்தை தீர்க்கிறவர். எங்கள் மீது உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் படாதபடி எங்களுக்கு நிழலாய் இருக்கிறவர், எங்களுக்கு இறங்குகிறவர், எங்களை நடத்துகிறவர், எங்களை நீரூற்று இடத்திற்கு கொண்டு போய் விடுகிறவர். இப்பொழுதும் இந்த வார்த்தையை, ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய பசியை நீக்கி தாகத்தை மாற்றி, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மீது படாதபடி அவர்களுக்கு நிழலாய் இருந்து அவர்களுக்காக இறங்கி அவர்களை நடத்தி நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவ்வனமாகவே செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்.